ஹிந்தி பாரகடி தமிழ்ல உயிர் மெய்யெழுத்துக்கள். இதுல மூன்றாவது மற்றும் நான்காவது இந்த வரிசைய எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் நாம பார்க்கலாம். இதுல பாருங்க, இதுல இந்த தமிழ் எழுத்துக்களை ஒரு உதாரணத்துக்கு மட்டும்தான் இங்க கொடுத்துருக்கேன். இதை நீங்க பயன்படுத்தி ஒரு சரியான உச்சரிப்புக்கு தமிழ் எழுத்து நீங்க பயன்படுத்தக்கூடாது. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஆங்கில எழுத்துக்களும் இதுவும் ஒரு சரியான உச்சரிப்பை கொடுக்காது. ஒரு 95% மட்டும்தான் சரியாக இருக்கும் ஹிந்தி எழுத்துக்கள் நாம உச்சரிக்கும் போது. அதனால தயவு செய்து தமிழ் எழுத்துக்கள் மற்றும் இந்த ஆங்கில எழுத்துக்கள் இதை பயன்படுத்தி இந்த ஹிந்தி எழுத்துக்களை வாசிக்கலாம், உச்சரிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். தயவு செய்து ஹிந்தி எழுத்துக்களை நாம உச்சரிக்கும் போது அதை கூர்ந்து கவனிங்க, கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு 100% 100% நீங்க உச்சரிக்க முடியும். அதோட நீங்களும் இந்த ஹிந்தி எழுத்துக்களை சொல்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஹிந்தி எழுத்து நாம உச்சரிக்கும் போது க அப்படின்னு உச்சரிப்போம். அதாவது GA க. இப்ப பாருங்க, தமிழ்ல க அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம இதே இதை இங்க யூஸ் பண்ண முடியாது. நான் இது சாதாரண ஒரு உதாரணத்துக்கு தான் கொடுத்துருக்கேன் இந்த தமிழ் எழுத்துக்களை. சரிங்களா? இதை நம்ம க அப்படின்னு படிக்க முடியாது. க க க அதாவது GA க அப்படின்னு தான் நீங்க படிக்கணும். இதே இந்த நான்காவது வரிசை பாருங்க, இந்த எழுத்தை நாம ஹிந்தியில படிக்கும்போது சின்ன வித்தியாசம் இருக்கு. GHA க க க அப்படின்னு நாம உச்சரிக்கணும். புரியுதுங்களா வித்தியாசம்? இப்ப இதுல GA க, இது க க அப்படின்னு நீங்க படிக்கணும். ஸோ இதே மாதிரி தான் ரெண்டாவது எழுத்தும். இதை நம்ம GAA கா அப்படின்னு படிப்போம். கா கா அப்படின்னு நீங்க உச்சரிக்கணும். இதே இந்த எழுத்தை பார்த்தீங்கன்னா GHAA கா 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 அப்படின்னு நீங்க அழுத்தி உச்சரிக்க போறீங்க. ஸோ இந்த மூணாவது எழுத்து கி 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 அப்படின்னு உச்சரிப்பீங்க. இது கி 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 அப்படின்னு உச்சரிக்கிறீங்க. நெக்ஸ்ட் இந்த எழுத்து பாருங்க, இதை கி 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 அப்படின்னு நீங்க உச்சரிப்பீங்க. இந்த எழுத்து கி 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 அப்படின்னு நீங்க உச்சரிக்கணும். அடுத்த எழுத்து, இந்த எழுத்து நம்ம உச்சரிக்கும் போது ஜி யு கு 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 அப்படின்னு உச்சரிப்பீங்க. இந்த எழுத்து உச்சரிக்கும் போது GHU கொஞ்சம் அழுத்தி நீங்க உச்சரிக்கணும். அதாவது கு 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 அப்படின்னு நீங்க அழுத்தி உச்சரிக்கிறீங்க. இந்த எழுத்து நீங்க உச்சரிக்கும் போது GOO கு 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 அப்படின்னு உச்சரிப்பீங்க. இதை கொஞ்சம் இதை அழுத்தி உச்சரிக்க போறீங்க. கு 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 அப்படின்னு உச்சரிக்கிறீங்க. அடுத்து இதை GRU குரு 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 அப்படின்னு உச்சரிப்பீங்க. இந்த எழுத்து குரு 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 அப்படின்னு அழுத்தி உச்சரிக்கிறீங்க. இந்த எழுத்து கே கே கே. ஸோ
இந்த எழுத்தை வந்து நம்ம கே 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 அப்படின்னு அழுத்தி உச்சரிக்கணும். இவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த எழுத்து வந்து இந்த எழுத்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. GAI கை 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 அப்படின்னு உச்சரிக்கணும். இத GHAI இந்த H வார இடத்துல எல்லாம் வந்து நீங்க எழுத்து உச்சரிப்பை வந்து அழுத்தி சொல்லணும். அதாவது கை 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 அப்படின்னு அழுத்தி நீங்க உச்சரிக்கணும். இத பாருங்க, இந்த எழுத்தை வந்து நம்ம GO கோ 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 இப்படி சொன்னா போதும். இந்த எழுத்தை பார்த்துக்குங்க. இதே நம்ம இதுல வந்து H வருது இல்லையா, இந்த லெட்டரை வந்து படிக்கும் போது உச்சரிக்கும் போது கோ 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 அப்படின்னு நீங்க அழுத்தி உச்சரிக்கணும். இதுதான் இது இந்த எழுத்து ரெண்டுக்கும் வித்தியாசம். நெக்ஸ்ட் இந்த எழுத்தை நாம உச்சரிக்கும் போது இந்த எழுத்தை பாத்தீங்க, இது வந்து GAU கௌ 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 அப்படின்னு சிம்பிளா நீங்க உச்சரிக்கணும். இந்த எழுத்தை நீங்க உச்சரிக்கும் போது இந்த இடத்துல H வந்திருக்கு. அப்படிங்கும்போது ஸ்ட்ரெஸ் பண்ணி, அதாவது அழுத்தி உச்சரிக்கிறீங்க. எப்படியாவது கௌ 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 அப்படின்னு நீங்க உச்சரிக்கணும். இந்த எழுத்து பாருங்க, GAM கம் 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 அப்படின்னு உச்சரிக்கிறீங்க. இந்த எழுத்து வந்து அழுத்தி உச்சரிக்கிறீங்க. அதாவது கம் 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 அப்படின்னு நீங்க உச்சரிக்க போறீங்க. இந்த இதுல கடைசி எழுத்து பாருங்க, இத வந்து கஹ 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 அப்படின்னு உச்சரிக்கணும். சரிங்களா? சிம்பிளா. அதே இங்க நம்ம வரும்போது H பார்த்துருக்கீங்க. இங்க நீங்க என்ன பண்ணும், கஹ 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 அப்படின்னு நீங்க அழுத்தி உச்சரிக்க போறீங்க. இந்த லெசன் தான் நீங்க ஃபர்ஸ்டா பாக்குறீங்க அப்படின்னா இதுக்கான ப்ரீவியஸ் லெசன்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ தமிழ்ல எப்படி உயிரெழுத்துகள் மெய்யெழுத்துகள் அப்படின்னு சொல்லி நம்ம தனித்தனியா படிக்கிறோமோ அதே மாதிரி ஹிந்திலையும் உயிரெழுத்துகள் மெய்யெழுத்துகள் உயிர்மெய் எழுத்துகள் எல்லாமே இருக்கு. ரொம்ப ஈஸியா நம்ம கத்துக்கலாம். ஸோ ரெகுலரா நீங்க வீடியோஸ் பாக்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.